Dear children, நம்ம இந்த வீடியோல செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். செலெக்ஷன்னா தெரியும், தேர்ந்தெடுப்பது, அதான் செலெக்ஷன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ப்ரோக்ராம்ல இருக்கிற டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் எந்த பார்ட் ஆஃப் த கோட், அதாவது எந்த பிரான்ச் ஆஃப் த கோட் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும். அதனால தான் இதை செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்றோம். ஆக்சுவலா செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ், டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே சேம் தான். இங்க பாத்தீங்கன்னா ஈஃபெல் ஸ்டேட்மெண்ட், ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட், இது எல்லாமே செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த ஈஃபெல் ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 2 பிரான்ச்சஸ் இருக்கு ஆர் 2 ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கு. இப்போ இங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்றோம். கண்டிஷன் செக் பண்ணி கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா ட்ரூ பிளாக்ல இருக்கிற கோட் எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸ்னா ஃபால்ஸ் பிளாக்ல இருக்கிற கோட் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இந்த 2 பிரான்ச்சஸ்ல கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒரு பிரான்ச் ஆஃப் கோட தான் செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும். அதான் ஈஃபெல் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கும், அதாவது மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருக்கும். இங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் செக் பண்றோம். இந்த எக்ஸ்பிரஷனுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒரு பிரான்ச் தான் எக்ஸிக்யூட் பண்ணும். இந்த எக்ஸ்பிரஷன் எந்த பிரான்ச்சுக்கு மேட்ச் ஆகுதோ அந்த பிரான்ச் ஆஃப் கோட செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும். அதான் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிரான்ச் ஆஃப் கோட தான் செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும். அதான் இந்த செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்றோம். இங்க நம்ம ஈஃபெல் ஸ்டேட்மெண்ட் பத்தி டீடைல்டா பார்க்கலாம். See here selection statements. In a program, a decision causes a one-time jump to a different part of a program. இப்போ நம்ம ப்ரோக்ராம்ல இருக்கிற டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் தான் அந்த கண்ட்ரோல ஒன் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்ல இருந்து அனதர் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராமுக்கு ஒன்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அதான் ஒன் டைம் ஜம்ப் டு a different part of a program. Next point, decisions in C++ are made in several ways. இந்த டிசிஷன்ஸை நம்ம C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல டிஃப்ரெண்ட் வேஸ்ல பண்ணலாம். அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வே ஈஃபெல் ஸ்டேட்மெண்ட். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வித் ஈஃபெல் ஸ்டேட்மெண்ட். இங்க பாத்தீங்கன்னா 2 ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கும், 2 பிரான்ச்சஸ் இருக்கும். இந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு பிரான்ச் தான் செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும். அதான் which chooses between 2 alternatives. அடுத்தது செகண்ட் டிசிஷன் ஸ்டேட்மெண்ட் பத்தி சொல்லிருக்காங்க. அதான் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஈஃபெல் ஸ்டேட்மெண்ட், அடுத்தது ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். அதான் another decision statement switch creates branches for multiple alternative sections of code depending on the value of a single variable. இப்போ இந்த ஈஃபெல்ஸ்ல பாத்தீங்கன்னா 2 ஆல்டர்னேட்டிவ்ஸ் தான் இருக்கும், 2 பிரான்ச்சஸ் தான் இருக்கும். இங்க ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கும், மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருக்கும். இப்போ நம்ம எக்ஸ்பிரஷன் எந்த பிரான்ச்சுக்கு மேட்ச் ஆகுதோ அந்த பர்டிகுலர் பிரான்ச்சை மட்டும் செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும். அதான் இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். நம்ம இங்க ஈஃபெல் ஸ்டேட்மெண்ட் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிம்பிள் ஈஃப் ஸ்டேட்மெண்ட் பத்தி பார்க்கலாம். இந்த ஈஃப் ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ட்ரூ பிளாக் மட்டும் தான் இருக்கும். கண்டிஷன் ட்ரூ இருந்துச்சுன்னா ட்ரூ பிளாக்ல இருக்கிற கோட் எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸ்னா இந்த ட்ரூ பிளாக் வந்து ஸ்கிப் ஆகும், இங்க எல்ஸ் பார்ட் இருக்காது. அதான் ஈஃப் ஸ்டேட்மெண்ட். The if statement evaluates a condition. First இந்த if statement என்ன பண்ணும்னா கண்டிஷனை எவாலுவேட் பண்ணும். If the condition is true, condition true இருந்துச்சுன்னா then a true block is executed. அந்த true blockல இருக்கிற கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இந்த true blockல பாத்தீங்கன்னா a statement or set of statement, ஒரு single statement இருக்கலாம் இல்ல multiple statements இருக்கலாம். அதான் set of statementsனு சொல்லிருக்கோம். Otherwise the true block is skipped. இப்போ condition false இருந்துச்சுன்னா இந்த true block வந்து skip ஆயிரும். அதான் otherwise the true block is skipped. அடுத்தது இந்த if statementோட general syntax கொடுத்திருக்காங்க. The general syntax of the if statement is இங்க if வந்து keyword actually, if keyword, அடுத்தது expression. இந்த expression நம்ம parenthesis குள்ளாடி கொடுப்போம். இந்த expression or condition. இந்த condition trueனா இந்த true blockல இருக்கிற கோட் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இந்த condition falseனா இந்த true block skip ஆகி அடுத்து என்ன ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுமோ அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதான் ஸ்டேட்மெண்ட் எக்ஸ். இப்போ கண்டிஷன் ட்ரூனா ட்ரூ பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸ்னா இந்த ட்ரூ பிளாக் ஸ்கிப் ஆயிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் பாயிண்ட், இந்த above syntax if is a keyword that should contain expression or condition which is enclosed within parenthesis. இப்போ இந்த previous syntaxல if வந்து keyword, இந்த keyword கூட expression or condition வரும். இந்த expression இல்லைன்னா இந்த condition நம்ம parenthesis குள்ளாடி கொடுக்கணும். Next point, if the expression is true, in the expression true இருந்துச்சுன்னா true means non-zero, zero na false, then the true block is executed. Condition true இருந்துச்சுன்னா true block execute ஆகும். And followed by statement x are also executed.
இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா இந்த ட்ரூ பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆயிட்டு அதை ஃபாலோ பண்ணி வர இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸ் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் பாயிண்ட், அதர்வைஸ் த கண்ட்ரோல் பாசஸ் டு ஸ்டேட்மெண்ட் எக்ஸ். இப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இந்த ட்ரூ பிளாக் ஸ்கிப் ஆகும், டைரக்டா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். அதான் இங்க சொல்லியிருக்காங்க. The true block may consist of a single statement, a compound statement or empty statement. இப்போ இந்த ட்ரூ பிளாக்ல ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் இருக்கலாம், அதான் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்னு சொல்றோம். இல்ல மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸும் இருக்கலாம், அந்த மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்றோம். இல்ல எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இல்லாமலும் இருக்கலாம், இல்லாம இருந்துச்சுன்னா அதை தான் எம்டி ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். இப்போ அந்த ட்ரூ பிளாக்ல சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் இருக்கலாம், காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கலாம், இல்ல எம்டி ஸ்டேட்மெண்டாவும் இருக்கலாம். அடுத்தது இந்த ஈஃப் ஸ்டேட்மெண்டோட கண்ட்ரோல் ஃப்ளோவை ஃப்ளோ சார்ட்ல சொல்லியிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஆர் கண்டிஷன் கொடுக்குறோம். இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா இந்த ட்ரூ பிளாக்ல இருக்கிற கோட் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆயிட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸுக்கு வரும். இதே இது கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா அப்படியே இந்த ட்ரூ பிளாக் வந்து ஸ்கிப் ஆகும். ஸ்கிப் ஆகி அடுத்து என்ன ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடும். இங்க எல்ஸ் பார்ட் இருக்காது. அடுத்தது இந்த ஈஃப் ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். அதாவது C++ program to check whether a person is eligible to vote using if statement. ஒரு person vote போடுறதுக்கு எலிஜிபிளா இல்லையா, அந்த ப்ரோக்ராம் தான் நம்ம இங்க பார்க்க போறோம். இதோட ப்ரோக்ராம் பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராம்ல ஒரு பர்டிகுலர் பர்சனுடைய ஏஜ் இன்புட்டா வாங்கி அந்த ஏஜ் பேஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் பர்சன் vote போட எலிஜிபிளா இல்லையான்னு செக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் மெயின் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். இந்த மெயின் ஃபங்க்ஷனுடைய பாடி ஸ்டார்ட் பண்ணும்போது ஓபன் கர்லி பிரேஸால ஸ்டார்ட் பண்ணி எண்டு பண்ணும்போது க்ளோசிங் கர்லி பிரேஸால எண்டு பண்ணுவோம். இப்போ இங்க ஒரு பர்டிகுலர் பர்சனோட ஏஜ் பேஸ் பண்ணி செக் பண்ண போறோம். ஸோ ஏஜ் வேரியபிள் நமக்கு தேவைப்படுது. அந்த ஏஜ் வேரியபிளை இன்டீஜர் டேட்டா டைப்ல டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஏஜ் இன்புட் வாங்கணும். ஏஜ் இன்புட் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மெசேஜை அவுட்புட் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்ண போறோம். என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு ஒரு மெசேஜை நம்ம அவுட்புட் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்றோம். அதுக்கு தான் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம், சி அவுட் என்டர் யுவர் ஏஜ். இப்போ நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது என்டர் யுவர் ஏஜ்னு கேட்கும். இப்போ அடுத்தது சி இன் ஏஜ். இங்க என்ன பண்றோம், ஏஜ் வேரியபிள்ல நம்ம இன்புட் வாங்குறோம். இப்போ அந்த இன்புட் வேல்யூ தான் 23. இப்போ ஏஜ் வேரியபிள்ல 23 இருக்கு. அடுத்தது கண்டிஷன் செக் பண்றோம். இஃப் ஏஜ் கிரேட்டர் தேன் ஆர் இஸ் ஈக்குவல் டு 18. இப்போ நமக்கு தெரியும் ஓட் போடணும்னா ஏஜ் வந்து 18 கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதனாலதான் இஃப் ஏஜ் கிரேட்டர் தேன் ஆர் இஸ் ஈக்குவல் டு 18. இங்க ஏஜ் வந்து நம்ம இன்புட் 23 கொடுத்திருக்கோம். 23 கிரேட்டர் தேன் ஆர் இஸ் ஈக்குவல் டு 18. கண்டிஷன் ட்ரூனா இந்த பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த பாடி ஆஃப் த லூப்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கொடுத்திருக்கோம். நார்மலா நம்ம பார்த்தோம் பாடி ஆஃப் த லூப் ஸ்டார்ட் பண்ணும்போது ஓபன் அண்ட் க்ளோசிங் கர்லி பிரேஸ்ல கொடுக்கணும்னு பார்த்தோம். இங்க பாத்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் மட்டும் இருக்கிறதுனால நம்ம இந்த ஓபன் அண்ட் க்ளோசிங் கர்லி பிரேஸ் நம்ம கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. கொடுத்தாலும் ஒன்றும் இல்லை, கொடுக்கலனாலும் எரர் கிடையாது. சரியா, அதான் the pair of braces is not required because if condition followed by only one statement. இங்க ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் இருக்கிறதுனால இந்த ஓபன் அண்ட் க்ளோசிங் கர்லி பிரேஸ் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த பிளாக்குக்கு வெளியே தான் இருக்கு. சரியா, இந்த லூப்புக்கு வெளியே தான் இருக்கு. அதாவது சி அவுட் திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் எக்ஸிக்யூட்டட். இந்த ஸ்டேட்மெண்ட் கண்டிஷன் ட்ரூவா இருந்தாலும் எக்ஸிக்யூட் ஆகும், கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தாலும் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இந்த அவுட்புட்ல பாத்தீங்கன்னா கண்டிஷன் ட்ரூவா இருக்கு, அதனால யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் voting. கண்டிஷன் ட்ரூவா இருக்கிற இந்த பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் ஆகி இந்த ஸ்டேட்மெண்ட் டிஸ்பிளே ஆயிருக்கு. அடுத்தது வெளியே வருது. அடுத்தது எகெயின் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் டிஸ்பிளே ஆகும். தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் எக்ஸிக்யூட்டட். அந்த ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். அடுத்தது ரிட்டர்ன் 0. இப்போ இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் பத்தி சொல்றேன். நம்ம டேவ் C++ல நம்ம எந்த ப்ரோக்ராம்லயுமே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலனாலும் நமக்கு சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆகும், எந்த எரர்ஸும் வராது. ஆக்சுவலா டர்போ C++ல நம்ம இந்த ரிட்டர்ன் டைப் இன்ட் யூஸ் பண்ணோம்னா கம்பல்சரியா இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். டர்போ C++ல பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் டைப் நம்ம வாய்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இன்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். வாய்டுனா நம்ம ரிட்டர்ன் டைப் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டாம், இன்ட்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கம்பல்சரியா கொடுக்கணும். பட் நம்ம டேவ் C++ல இன்ட் ரிட்டர்ன் டைப் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கும், வாய்டு அக்செப்ட் பண்ணாது. ஸோ ரிட்டர்னோட மீனிங் என்னன்னா, இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம்ல எந்த சிஸ்டம் கால்ஸ் எரர்ஸும் இல்லாம சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா ரிட்டர்ன் 0. ரிட்டர்ன் மீன்ஸ் ரிட்டர்னிங் த வேல்யூ 0. அதான் இதோட மீனிங். நெக்ஸ்ட் if else ஸ்டேட்மெண்ட் பத்தி பார்க்கலாம். நம்ம ப்ரீவியஸா if ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். இந்த if ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம கண்டிஷன் செக் பண்றோம். கண்டிஷன் செக் பண்ணி கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா இந்த ட்ரூ பிளாக்ல இருக்கிற கோட் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆயிட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்.
அதே இது கண்டிஷன் ஃபால்ஸ்னா இந்த பார்ட் ட்ரூ பிளாக்ல இருக்கிற இந்த கோடு ஸ்கிப் ஆயிட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதான் இங்க சொல்லியிருக்காங்க. In the above examples of if, you have seen that a block of statements are executed only if the condition evaluates to true. இப்போ இந்த if else statementல பாத்தீங்கன்னா நமக்கு இங்க else part ப்ரொவைட் பண்ணுது. So condition falseனா இந்த else partல இருக்கிற கோடு நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். Then there is another form of it that allows for this kind of either or condition by providing an else class. இங்க else class இருக்கு. So condition failure ஆனா இந்த else partல இருக்கிற கோடு நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இந்த if else statement உடைய syntax பார்க்கலாம். The syntax of the if else statement is given below. if expression இங்க first expression or condition கொடுக்கிறோம். இந்த condition evaluate ஆகி condition true இருந்துச்சுன்னா இந்த true blockல இருக்கிற கோடு எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ட்ரூ பிளாக்ல இருக்கிற கோடு எக்ஸிக்யூட் ஆயிட்டு அடுத்து டைரக்டா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸுக்கு வரும். இந்த ஃபால்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகாது. அதே இது இந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இந்த ட்ரூ பிளாக் ஸ்கிப் ஆயிட்டு எல்ஸ் பார்ட்ல இருக்கிற இந்த ஃபால்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ஸ்டேட்மெண்ட் எக்ஸுக்கு வரும். இங்க இந்த கண்டிஷனை பொறுத்து ஏதாவது ஒரு பிளாக் ஆஃப் கோடு தான் இங்க எக்ஸிக்யூட் ஆகும். See here, in if else statement, first the expression or condition is evaluated to either true or false. இந்த if else statementல first இந்த conditionஐ evaluate பண்ணும். condition true or false ஆனு evaluate பண்ணும். If the result is true, இந்த result condition true இருந்துச்சுன்னா then the statements inside the true block is executed. true blockக்கு insideல இருக்கிற statements execute ஆகும். இங்க false block வந்து skip ஆயிரும். If the result is false, result வந்து false இருந்துச்சுன்னா then the statement inside the false block is executed. false block உள்ளாடி இருக்கிற statements execute ஆகும். இங்க வந்து true blockல இருக்கிற கோட் வந்து skip ஆயிரும். இங்க false blockல இருக்கிற கோட் execute ஆகும். true blockல இருக்கிற கோட் skip ஆயிரும். அடுத்தது இந்த if else control flowோட flow chart பார்க்கலாம். இங்க first test expression or condition. இந்த expression or condition evaluate பண்ணி true இருந்துச்சுன்னா இப்ப கண்டிஷன் ட்ரூ இருந்துச்சுன்னா இந்த ட்ரூ பிளாக்ல இருக்கிற கோட் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆயிட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸுக்கு வந்துடும். அடுத்து என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோமோ அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடும். அதே இது கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இந்த ஃபால்ஸ் பிளாக்ல இருக்கிற கோட் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸுக்கு வந்துடும். இங்க இந்த கண்டிஷனுக்கு ஏற்றது மாதிரி ஏதாவது ஒரு பிரான்ச் ஆஃப் கோட் தான் இங்க எக்ஸிக்யூட் ஆகும். அதனாலதான் இந்த ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லுவீங்க. அடுத்தது if else ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராம்ல நம்ம ஒரு நம்பரை இன்புட்டா வாங்கி அந்த நம்பர் ஆட் நம்பரா ஈவன் நம்பரானு செக் பண்ண போறோம். அதான் C++ ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் whether the given number is even number or odd number using if else ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் மெயின் ஃபங்க்ஷன்ல நம்ம ப்ரோக்ராமுக்கு தேவையான வேரியபிள்ஸ் நம்ம டிக்ளேர் பண்றோம். இப்போ ஒரு நம்பரை இன்புட்டா வாங்குறோம். அந்த நம்பரை நம்னு வேரியபிள் வச்சிருக்கோம். அந்த நம் வேரியபிள இன்டிஜர் டேட்டா டைப்ல டிக்ளேர் பண்ணிருக்கோம். இப்போ ஒரு நம்பர் ஈவன் நம்பரா ஆட் நம்பரானு ஃபைண்ட் அவுட் பண்றது நம்ம அந்த நம்பரோட ரிமைண்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அந்த ரிமைண்டர் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு தான் REMனு ஒரு வேரியபிள் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமுக்கு தேவையான நம் ரம்னு 2 வேரியபிள்ஸை இன்டிஜர் டேட்டா டைப்ல டிக்ளேர் பண்ணிருக்கோம். அடுத்தது நமக்கு தேவையான இன்புட்டை வாங்க போறோம். இந்த இன்புட் வாங்குறதுக்காக நம்ம ஒரு மெசேஜ் அவுட்புட் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்ண போறோம். என்டர் எ நம்பர்னு ஒரு மெசேஜ் அவுட்புட் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்ண போறோம். அதுக்கு தான் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கோம். cout enter a number. இப்போ நம்ம அவுட்புட் ஸ்கிரீன்ல enter a numberனு கேட்கும். அடுத்து cin num. இப்போ num வேரியபிள்ல நம்ம இன்புட் கொடுக்கிறோம். நம்ம கொடுக்கிற இன்புட் num வேரியபிள்ல இருக்கும். அடுத்தது நம்மளுடைய நம்பர் என்ன பண்றோம் 2ஆல டிவைட் பண்ணி அதோட ரிமைண்டர் எடுக்கிறோம். ரிமைண்டர் எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஆபரேட்டர் மாடுலஸ் ஆபரேட்டர். இப்போ அந்த நம்ம வாங்கின நம்பரை 2ஆல டிவைட் பண்ணி அதோட ரிமைண்டர் REM வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். சோ rem is equal to num modulus 2. இப்போ ரம்ல நம்மளோட ரிமைண்டர் வேல்யூ இருக்கும். இஃப் ரம் நம்மளோட ரிமைண்டர் வேல்யூ 0வா இருந்துச்சுன்னா இஸ் ஈக்குவல் டு 0னா கண்டிஷன் ட்ரூனா நம்ம வாங்கி இருக்கிற நம்பர் ஈவன் நம்பர்னு டிஸ்பிளே ஆகும். அதான் இந்த மெசேஜ். cout the given number நம்ம டபுள் கோட்ஸ்ல இருக்கிறது அப்படியே டிஸ்பிளே ஆகும். நம்ம இங்க கொடுத்த நம்பர் வந்து இந்த நம் வேரியபிள்ல வரும். இஸ் ஈவன் டிஸ்பிளே ஆகும். இது கண்டிஷன் ஃபால்ஸ் நம்மளோட ரிமைண்டர் வேல்யூ 0 கிடையாது அப்படின்னா எல்ஸ் பார்ட்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். cout then the given number நம்மளோட நம்பர் இஸ் ஆட்னு டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆயிட்டு ரிட்டர்ன் 0. அடுத்து ப்ரோக்ராம் எண்ட் ஆகும். இப்போ இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் பார்க்கலாம். enter a number. இங்க நம்பர் வந்து நம்ம 10 கொடுத்திருக்கோம். சோ நம்மல 10 இருக்கு. இப்போ 10 2ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் வந்து 0 வரும். சோ ரிமைண்டர் 0 இருக்கிற the given number நம்மளோட நம்பர் 10 is even இங்க டிஸ்பிளே ஆகும்.
அது மாதிரி இப்போ 5 கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. 5 வந்து 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் வந்து 1 வரும். ஸோ கண்டிஷன் இங்கே ஃபால்ஸ் ஆகும். ஃபால்ஸ் ஆகும்போது எல்ஸ் பார்ட்டில் இருக்கிற த கிவன் நம்பர் 5 இஸ் ஆட்னு நமக்கு அவுட்புட் வரும். மை டியர் சில்ட்ரன், நம்ம இந்த வீடியோவில் செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். அப்புறமா 2 டிஃப்ரெண்ட் செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம். ஈஃபெல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அப்புறமா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ். அடுத்தது ஃபர்ஸ்ட் ஈஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு பார்த்தோம். அதோடைய சின்டெக்ஸ் பார்த்தோம். அதோடைய ஃப்ளோ சார்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தோம். அடுத்தது அது ரிலேட்டடான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தோம். அடுத்தது ஈஃபெல் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்த்தோம். அதோடைய சின்டெக்ஸ் பார்த்தோம். அதோடைய ஃப்ளோ டயக்ராம் பார்த்தோம். அடுத்தது அது ரிலேட்டடான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தோம். தேங்க்யூ சில்ட்ரன்.